என் பிளாட் தான். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா அவங்கள தங்க வைக்கிறதுக்குன்னு வாங்கினது. கம் 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 ரிலாக்ஸ். உங்க சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்கிறீங்க. உங்களுக்கு என் கல்யாண பரிசு. இந்த வீடு உங்களுக்கு சகல சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஏன்னா இது என் உழைப்பில மட்டுமே வாங்கின வீடு. நான் இந்த கல்யாணத்தை வேணான்னு சொன்னதும் உங்க அப்பா என்கிட்ட சவால் விட்டாரு. இன்னும் ஒரே மாசத்துல என்னை விட பெரிய மாப்பிளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா. அப்பதான் நான் யோசிச்சேன். நீங்க 2 பேரும் என்கிட்ட வந்து பேசுனீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரி எத்தனை பேர்கிட்ட போய் பேசுவீங்க? You see, அதுவும் உங்க அப்பா உனக்கு பார்த்து வச்ச மாப்பிளை வைன் ஷாப் ஓனர். உங்க புனிதமான காதல அவங்க கிட்ட போய் சொல்ல முடியாது. விஸ்கில கலந்து ஆன் தி ராக்ஸ் சாப்பிட்டுருவான். நந்தினி, நீ என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. சந்திரன் எந்த அளவுக்கு உன்னை காதலிக்கிறான்னு உனக்கு தெரியாது. ஹோட்டல்ல என்ன பார்த்தப்போ எங்க நீ அவனுக்கு கிடைக்காம போயிடுவோங்கிற ஆதங்கம் அவன் கண்டு தெரிஞ்சது. பீச்ல அவன் சொன்ன வார்த்தைகள், யூனோ, எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் உன்னதான் கட்டிக்க வேண்டாம் அவன் சொன்ன அந்த கமிட்மெண்ட். ஓ மை காட், ஐ வாஸ் மூவ்ட். எல்லாத்த விட சந்திரனோட கேரக்டர், வறுமையில அவன் காட்டுற கண்ணியம், அவனுடைய தன்னம்பிக்கை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க காதல் புனிதமானது, அது தோத்து போகக்கூடாது. Give it to me. அதனாலதான் என் ஃப்ரெண்ட் ஒரு லாயரை கன்சல்ட் பண்ணேன். அவன் தான் இந்த ஐடியாவை கொடுத்தான். You see, ஒரு தடவை கணவன் மனைவன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா இட்ஸ் ஓவர். அதுக்கப்புறம் உங்க அப்பா வேற ஏதாவது கல்யாணம் ஏற்பாடு பண்ணாலும் நாம தைரியமா எதிர்க்கலாம். கரெக்ட் சார். எஸ். இத முன்னாடியே சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீ படிப்புன்னு சொல்வே, சந்திரன் பணம்னு சொல்வே, and it just goes on. அதனால தான் சர்ப்ரைஸா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். இன்ஃபேக்ட் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, தெரிஞ்சவங்களை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா டெஃபினெட்லி இது உங்க அப்பாவுக்கு தெரிய வரும், அவர் வருவாரு நான் எதிர்பார்க்கல. What a man he is. பெத்த பொண்ணுன்னு பார்க்காம நடு ரோட்ல ஒன்னு அடிச்சாங்க, சந்திரன் அடிச்சாங்க. கிரேசி. ஒரு நிமிஷத்துல அவங்களை நாசம் பண்ணிருப்பேன். பட் அமைதியா இருந்தேன். ஏன்னா இதுக்குள்ள உங்க கோபம் பாதி குறைஞ்சிருக்கும், போக போக சரியாயிடும். சந்திரன், நோ நோ சந்திரன், என்னாச்சு? ஏன் கண் கலங்குறேன்? தேங்க்ஸ் சொல்ல போறியா? நோ, அப்படி நான் என்ன செஞ்சுட்டேன்? நான் இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. இன்னுமா சார்? எஸ். இனிமே நீங்க 2 பேரும் இங்கேயே தங்கிக்கலாம். நந்தினி, வழக்கம் போல நீ உன் படிப்பை கண்டினியூ பண்ணு. சந்திரன், நீ உன் முயற்சிகளை கண்டினியூ பண்ணு. யூ நோ நந்தினி, யூ ஆர் வெரி வெரி லக்கி. அரே, வாட் இஸ் திஸ்? நான் இந்த கல்யாணம் உங்க அப்பாக்கு தான் அதிர்ச்சியா இருக்கும்னு நினைச்சேன். பட் நீங்க 2 பேரும் இன்னும் அதிர்ச்சி இருந்து விடப்படலையே. ஐ வண்டர் வை. ஓகே ஓகே ஓகே. இந்த அவசரத்துல உங்க 2 பேருக்கு கல்யாண ட்ரெஸ் எடுக்க மறந்துட்டேன். கொஞ்ச நேரத்துல அனுப்புறேன். அண்ட் பை தி பை, இன்னைக்கு ஈவினிங் ஹோட்டல் விஜய் பார்க் இல்ல பார்ட்டி. சந்திரன், உன் ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லு. நான் அப்புறம் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஹே गाइस, கம் ஆன், cheer up. சந்திரன். ஹலோ, இப்போ சொல்றீங்களா? நான் எவ்வளவு கெஞ்சினேன். அப்பவே அவர்கிட்ட சொல்லிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா? இப்போ சொல்லிருக்கலாம்ல. மணிய மாதிரி பேசாத. என்னது இது? உதவி கேட்டு வரும்போது ரொம்ப மரியாதையா பேசுனீங்க, இப்போ உங்க அப்பா மாதிரியே பேசுறீங்க. எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? ஆஹா. பின்ன உன்னை யார் அந்த மாதிரி எல்லாம் பேச சொன்னது? அது நான் சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆனதுல ஒரு கலைஞனா உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டேன். இந்த ஆள் எப்படி பண்ணுவாருன்னு எனக்கு தெரியுமா? அதான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சொல்லலாம் சொன்னேன்ல. அப்புறம் சொல்றேன் நீ இப்ப சொன்ன. நம்ம பண்ண டிராமா தெரிஞ்சிருந்தா இந்நேரம் எங்க அப்பா அவனை தூக்கிட்டு போய் துண்டு துண்டா வெட்டி கடல்ல இறச்சிருப்பாரு. ஓ, அதான் வஞ்சிர மீனா? அது மட்டும் இல்ல, இது எல்லாத்துக்கும் ஆரம்பம் ரமேஷ் அண்ணான்னு எங்க அப்பாக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க வீட்டுல போய் ஏதாவது ரகலை பண்ணிருப்பாரு. ரமேஷ் அம்மா எனக்கும் அம்மா மாதிரி. அவங்க எல்லாம் அசிங்கப்படுறத என்னால தாங்கிக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேல நான் எதுக்காக இவ்வளவு போராடினேனோ அந்த கல்யாணம் கண்டிப்பா உடனே நடந்திருக்கும். அத சொல்லு. உன் சுயநலம், அதுக்காக என்ன இப்படி பண்ணிட்டியே? ஏய், பைத்தியக்காரத்தனமா பேசாத. ஏதோ ஒரு கையெழுத்து போட்டுட்டு நாம பாட்டுக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடலான்னு நினைச்சேன். ஆனா எங்க அப்பா இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்ல. சரி, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ என்ன பண்ணுவ? இது பாரு, என்ன பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், புரியுதா? அப்படியே உங்க அப்பாவை பார்த்த மாதிரியே இருக்கு. எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இருக்கவே இருக்கு என்னோட கூத்து பற்ற. ஈவினிங் பார்ட்டி போய் தொலைவோம். அறிவு இருக்கடா உனக்கு? சைக்கிள் டியூப் பஞ்சர் ஓட்ட போனவன் இப்படி நீ பஞ்சரே வந்திருக்க? சும்மா இருச்சித்தப்பா, அவனே அடிபட்டு வந்திருக்கான். நீ சுமாரா? உனக்கு தேவையாடா இதெல்லாம்? கையெழுத்து போறதுக்கு முன்னாடி உண்மையா சொல்லிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் அவ அண்ணங்கார அடிக்கும் போதா சொல்லிருக்கலாம்ல. நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு அப்படி கெஞ்சினா, இப்ப உண்மையை சொன்னா எல்லாமே நாசமாயிடும்னு சொன்னா, அதான் நான். அவ சொன்னா அப்படியே கேட்கணுமா? உனக்கு என்ன தலையட்டா? இல்ல சித்தப்பா, இப்படி எல்லாம் நடக்க நானும் தானே காரணம். அந்த பொண்ணுகிட்ட கேட்காம அப்படி ஒரு பொய்ய சொன்னது முதல் தப்பு. அதுக்கப்புறம் அரவிந்த் சார் கிட்ட ஓவரா பில்டப் பண்ணது 2வது தப்பு. இருந்தாலும் ஒரு படிச்ச பொண்ணு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு கையெழுத்து போட்டு போயிடலாம்னு எப்ப நினைச்சா?
அப்படின்னா எந்த அளவுக்கு அவ தன் வீட்டை வெறுத்திருக்கணும், தன் தனிப்பட்ட வாழ்க்கை மேல ஆசைப்பட்டிருக்கணும். கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அவளே சொல்லிடுவான்னு நினைச்சேன். ஆனா கையெழுத்து அவ தான் போட்டா. தான் எடுத்த முடிவுல எவ்வளவு தீவிரமா இருக்கான்னு அப்பதான் புரிஞ்சுது. கரெக்ட், அதான் கேரக்டர். அடிச்சு சுமாரு உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். அதையும் மீறி எதை பத்தியும் கவலைப்படாம நான் உண்மையை போட்டு உடைச்சிருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேற ஏதாவது முடிவு எடுத்துருவாளோன்னு பயமாயிடுச்சு. இவன் ஊரு குழப்பம் மச்சி, வஞ்சனை எல்லாம் அடி வாங்கி வந்திருக்கான் பாரு. அவன் சொல்றது கரெக்ட் தான் சித்தப்பா. அந்த பொண்ணு ஏதாவது தற்கொலை ஆகுதுன்னு முடிவு பண்ணிட்டா? அதை நினைச்சுதான் நானும் கையெழுத்து போட்டேன். அரவிந்த் சார் வேற என் மேல ரொம்ப பிரியமா இருக்காரு. சாட்சி கையெழுத்து போட அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தாரா. அவர்கிட்ட போய் நான் உங்களை ஏமாத்திட்டேன்னு சொல்ற தைரியம் எனக்கு வரல. சரி விடு மச்சி, உதவி பண்றது நேரங்கிட்ட முழுசா பண்ணிடு. கொஞ்ச நாள் தானே, அதுக்குள்ள அந்த பொண்ணு தெளிவான முடிவை தான் எடுப்பா. இல்லடா, இவ்வளவு நடந்திருக்கு. அந்த பொண்ணு இப்பவும் என்னதான்டா பிடிச்சிட்டுறா. கொஞ்சம் யோசிச்சு பார். அவ என்ன மனநிலையில இருக்காளோ. நேத்து வரைக்கும் வசதியா வாழ்ந்தவ திடீர்னு தெருவுக்கு வந்துட்டா. இந்த நிலையில சிரிச்சு பேச முடியும்? புரிஞ்சுக்கடா. சரிடா, ஈவினிங் எல்லாம் பார்ட்டிக்கு வந்துருங்க. பார்ட்டி தானே, அசத்திடுவான். மச்சி, நீ எனக்கு செஞ்சதுக்கு நான் உனக்கு எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல. கடவுள் மட்டும் எனக்கு ஒரு வாழை கொடுத்திருந்தாருன்னா உன்னை பார்க்கும் போதெல்லாம் போட்டு ஆட்டியிருப்பேன். Mrs. and Mr. Chandran, cheers. என்ன சந்திரன், உனக்கு ட்ரிங்க் சாப்பிட பழக்கம் இல்ல? அது அவ்வளவு பழக்கம் இல்ல சார். I get it. Mrs. Chandran, please, இன்னைக்கு ஒரு நாளைக்கு. ஐ டோன்ட் மைண்ட். அவர் எவ்வளவு வேணா குடிக்கட்டும். அப்புறம் என்ன? That's the spirit. Come on, have it. Well, Chandran, நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? என்ன சார்? முதலா நீ நந்தினி எங்க பார்த்த? பர்சனலா இருந்தா வேண்டாம். அவன் எங்க சார் பார்த்தான்? சார், எல்லாமே ஒரு டிராமா தான் சார். ஆக்சுவலா நான் பாலச்சந்தர் ஸ்கூல்ல போலான்னு சொன்னேன் சார். புரியலையே. இவனுக்கு ஏதோ வளர்றாங்க சார். நம்ம சந்திரா கரெக்டா சொல்லுவா. சந்திரா சொல்லு. சார், உண்மையை அப்படியே சொல்லட்டுமா சார்? If you don't mind. ஊட்டி சார். ஒரு தடவை நான் ஷூட்டிங்காக ஊட்டி போயிருந்தேன் சார். Okay. ஒரு நாள் லொகேஷன் பார்க்க நான் தனியா நடந்து போயிட்டு இருந்தேன். அப்படியே நான் போகும்போது ஒரு அழகான ரோடு. அந்த அதிகாலை நேரத்துல அவ்வளவு ரம்யமா இருந்துச்சு சார். அந்த இயற்கை காட்சி அப்படியே மெய் மறந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். அப்போ திடீர்னு பனி மூடிச்சு சார். அது இங்கிலீஷ்ல Mist. மிஸ்ட். சுத்தி பனி மூடிடுச்சு சார். சொன்னா நம்ப மாட்டீங்க, 10 அடி தூரத்துல இருக்கவங்களை பார்க்க முடியாது. அப்படியே ஃப்ரீஸா நின்னுட்டேன் சார். Mistல you froze? Wow. தேங்க்யூ சார். அப்ப கள்ளம் கபடம் இல்லாம ஒரு காத்து சார். மெல்லிய புல்லாங்குழல் இசையோட அந்த பனி அப்படியே விலகுச்சு சார். அந்த பனி விலக விலக என் முன்னாடி வெள்ளை சுடிதார்ல ஒரு பொண்ணு நின்னா சார். நந்தினி. எஸ் சார். Yeah. அந்த பனியில வெள்ளை சுடிதார்ல ஒரு தேவதை மாதிரி, அப்படியே அந்த பனியே உருக்கி செஞ்ச சிற்பம் மாதிரி அவன் என் முன்னாடி நின்னா சார். What an expression. நின்னவ அப்படியே நடந்து வந்து என்ன கடந்து போனா சார். அப்ப முத்துராமனுக்கு வந்த சந்தேகம் எனக்கு வந்தது சார். முத்துராமன்? நம்ம திருவிளையாடல் முத்துராமன் சார். You mean to say பெண்கள், கூந்தல், நறுமணம். Wow. அதேதான் சார். அவன் என்ன கிராஸ் பண்ணும்போது ஒரே ஒரு நொடி ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம். அந்த கணத்துல ஏற்பட்ட உணர்வு அக்னி குண்டம், வைகரி பனித்துளி, கறந்த பால், பாட்டாளியின் வியர்வை, மனைவியின் முத்தம், குழந்தையின் சிரிப்பு, சுவிசேஷ வசனம், இதெல்லாம் மாதிரி புனிதமானது சார். அதுக்கப்புறம் மெட்ராஸ்ல வந்து No. It's enough. It's enough. So romantic, so poetic. Mist. ஆமா சார். வெள்ளை சுடிதார். ஆமா சார். பனி சிற்பம். ஆமா சார். Wow, so romantic. It's so divine. It's awesome. நான்சென்ஸ். நீ என்ன ஊட்டில பாத்தியா? நான் என்ன பனி சிற்பமா நின்னேனா? அது என் கதையில வர லவ் சீன். கேவலமா இருக்கு. அது 100 நாள் ஓடும். அத பத்தி நீ பேசாத. ஆரம்பத்துல இருந்து இப்படி ஓவர் ஆக்ட் பண்ணி தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு கல்யாணம் வேண்டாம்னா வீட்டை விட்டு ஓடி இருக்கணும். இல்லனா ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கணும். இங்க ஐடியா சொல்லப்படும் அப்படி நான் என்ன போர்டு போட்டு உட்கார்ந்திருந்தேன். தப்புதான். உன்கிட்ட உதவி கேட்டது தப்புதான். கரெக்ட். என்ன கரெக்ட்? தப்புன்னு சொன்னியே அது கரெக்ட். பொம்பளை புள்ள கண்கள் நிக்கிறேன்னு உதவி பண்ணேன். அது நான் பண்ண தப்பு. முதல்ல நீ கிளம்பு. நான் கிளம்புறேன். நீ எப்படி தனியா? இந்த பார், ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன பத்தி நீ பேசாத. உங்க அப்பாவுக்கும் உனக்கும் பெரிய வித்தியாசமே இல்ல. அவர் ஆண் பால், நீ பெண் பால், அவ்வளவுதான்.
நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? அதான் அசிங்க அசிங்கமா கேட்டியே. இந்த கல்யாணத்தை வச்சு நீ என்ன பிளாக்மெயில் பண்ண மாட்டியே? நான் பார்த்த வரைக்கும் இந்த உலகத்துல சிறந்த 10 மனிதர்கள் அரவிந்த் சார் ஒருத்தர். நீ அவரை மிஸ் பண்ணிட்ட. மோசமான 10 பொம்பளைங்கள நீ ஒருத்தி. அவர் எஸ்கேப் ஆயிட்டார்.